ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டெம்ப்ளைனில் பார்த்த அந்த சாய் பல்லவி போஸ்டர் எப்படி பிக்கார்ட்ஸில் மேக் பண்ணலாம் தான் பார்க்குறோம். இதோட லிங்க் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், பாஸ்வேர்டு கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் ஃபோட்டோ போய்க்கலாம். ஓகே, அதோட ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஸோ நம்ம இந்த ஜேபேக்கில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஜேபேக்காகவே இருக்கட்டும். ஆர்ட் ஃபோட்டோ. ஸோ இதில் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ, சாய் பல்லவி ஃபோட்டோவை. ஓகே, இதான் ஜேபேக்காக இருக்குது. பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க ப்ரோ. நீங்கள் ஸ்க்ரீனே கொடுத்துக்கோங்க. ஓகே, கிராப் எதோட பாதியோட கட்டாத அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. லைட்டாக கிராப் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோ. ஏன்னா ஓகே, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டச் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, செகண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்து பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கிராப் பண்ணிடுங்க. கிராப் ஃபேஸ் டு ஃபேஸு. ஓகே, ஸோ எரேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட எரேஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. எரேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் கிராப் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறா கூட எரேஸ் பண்ணிக்கோங்க. இதை லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, லைட்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, இதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி பார்த்து உங்களுக்கு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் கலராகவே வைக்கிறேன். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் கலராக வச்சு காட்டுறேன். ஓகே, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ப்ரோ. இதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது ஃபைலை. அதனால் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு ஓகேனா எல்லாம் ரெடியாக இருந்தால் நீங்கள் இதை சேவ் டிக் கொடுத்துருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நான் அதையும் வச்சு காட்டி பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கலர்லேயே நல்லா தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, கலர் கரெக்டர் மட்டும் ஏற்றி பாருங்கள் ப்ரோ கொஞ்சம். அட்ஜஸ்ட்மெண்ட் சேச்சுரேஷனை மட்டும் கம்மி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வந்துடும். ஸோ கலராகவும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கலர் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, முடிஞ்சு ப்ரோ. இதை ஒரு சேவ் பண்ணிக்கோங்க.
ஓகே. நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இது எல்லாமே அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போய்க்கோங்க. ஸோ எம்ப்டியாக அந்த இடம் ஒரு ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது ஒரு பேக்ரவுண்ட் தான், சின்ன பிஎன்ஜி தான். அதை நீங்கள் தொட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். தொட்டுட்டு ஓகே, இதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருங்க, சின்னதாகவே இருக்கட்டும். இல்லை மேலே வச்சுருங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நம்ம இதுதான் கரெக்டாக இருக்கும். பெருசாக வச்சுருங்க அந்த மொழியில். ஓகே, இங்கே வச்சுருங்க. அப்படியே டவுன் பண்ணி விட்ருங்க. மேலே ஏற்றிங்க அதை. ஓகே, சின்ன சின்ன அலைன்மெண்ட்லாம் மாற்றி விட்ருங்க. ஓகே ஓகே, அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஆட் ஃபோட்டோ போய்க்கோங்க. ஓகே, இந்த ஹார்ட் எடுத்துக்கலாம் பிஎன்ஜியை. ஸோ இது நார்மலான இடத்துல வச்சுருங்க. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சப்போஸ் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை மேற்கொண்டு இது வேறு ஃபோட்டோ வேறு ஒர்க் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வேறு ஃபோட்டோ பிஎன்ஜி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் போயிருங்க ப்ரோ. ஓகே, நான் சும்மா சாய் பல்லவின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபாண்ட் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நீங்கள் வேறு ஃபாண்ட் எடுத்துக்கோங்க ப்ரோ. இதில் இந்த சிக்னேச்சர் அந்த சைன் பண்ணுற ஃபாண்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபாண்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிக்னேச்சர் ஃபாண்ட்ஸ்னு போடுங்க வரும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எது நல்லா இருக்குன்னு பார்த்து. ஓகே, நான் அப்படி வச்சு இதுக்கு கலர்லாம் ரொம்பலாம் இல்லை ப்ரோ, ஒரு பிளாக் கலர் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபாண்ட்ஸ் ஃபாண்ட்
ஸோ இதுவே ஓகே தான் இந்த ஃபாண்ட்டு. ஓகே ப்ரோ. அப்புறம் ஸ்டிக்கர் போய்க்கோங்க ப்ரோ. ரோஸ் என்ஜி ரோஸ் சர்க்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பிஎன்ஜியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். ஃப்ளிப் ரொட்டேட்டட். ஓகே ப்ரோ. சப்போஸ் அப்படி தேவைப்படுத்துனா ஸ்டிக்கரில் போய்ட்டு நம்ம எப்பயும் போல் லென்ஸே போட்டுக்கலாம். பிளண்ட் ஸ்க்ரீன். ஸோ லைட்டிங் கொஞ்சம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம லைட்டிங்கில் எவ்வளோ வேணால் டூப்ளிகேட் போட்டுக்கலாம் ப்ரோ. அதை டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு கலர் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஹியூ போய்ட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது உங்களை அந்த மாட்டிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் இழுக்கும் ப்ரோ. நான் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ டைம் எடுக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி கலர் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஸோ ஃபாண்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஏன்னா வீடியோ இழுத்துரும். அதனால தான் ஃபாண்ட்டு நான் அவ்வளோ ஏற்றலை. இல்லைனா வேறு ஃபாண்ட் வச்சுருவேன். ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஃபாண்ட்டாக இருந்தால் நீங்கள் வச்சு பாருங்கள் ப்ரோ. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா நீங்கள் லைட்டிங்கில் வச்சிங்கன்னா லைட்டிங் தான் ப்ரோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் ப்ரோ.